அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் TNPSC சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பிக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ எவ்வளோ ஸ்கோர்ன்றது பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காத நண்பர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிது. ஸோ மேக்ஸிமம் வந்து இது நேற்று காலையிலேருந்தே முந்தானத்திலேருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருந்தது மெயிலு. ஸோ கன்ஃபர்மேஷன் மெயில் வந்ததுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே எனக்கு மெயில் வந்திருந்தது, ஓகேங்களா, நைட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பிக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் லெக்சரர் போஸ்ட் இருக்குங்களா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் த இயர் வந்து 2017-18க்கான டாக்குமெண்ட் அப்லோடேஷன் எக்ஸாம் எழுதணும்ல. ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோடேஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான போர்ட்டல் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள். அந்த போர்ட்டல் பார்த்திங்கன்னா வந்து லிங்க்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த போர்ட்டல் லைவ் வந்து எப்போ பார்த்திங்கன்னா வந்து 11/3/2022 நேற்று, ஓகேங்களா. மறுபடியும் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. நேற்று வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே, ஓகேங்களா. ஸோ மற்ற வந்து உங்களுக்கு 8 நாள் வந்து கணக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஆர்பி லிங்க்குள்ளே போகிறேன். ஸோ வந்து நம்ம போனோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கும், ஓகேங்களா. ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வித் ஃபைனல் கீன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இது வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்டட் வீடியோ, ஓகேங்களா. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடிஷ்னல் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ரிசல்ட்ஸ்க்கான இது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும், ஓகேங்களா. ஒன்று வந்து ப்ரெஸ் நியூஸ் இருக்கும், அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கிளிக் ஹியர் ஃபார் அன் அடிஷ்னல் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து இதான் கொடுத்துருவாங்க. பத்திரிக்கை செய்தியில் வந்து நம்ம முன்ன பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் வேணும் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்றது அங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. யூஜி டிகிரி ஆர் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஆஃப் யூஜியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா யூஜி டிகிரி இருக்கணும். அதேமாதிரி யூஜி மார்க் ஷீட்டு அப்படிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மார்க்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். இதெல்லாம் அது நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் தென் யூஜி டிகிரி இஃப் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா வந்து ஜிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃபார் பிஜி, அதேமாதிரி பிஜி டிகிரி, அதேமாதிரி மார்க் ஷீட் அதே தான் சிமிலர். அது ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் த பிஜி டிகிரி வந்து இருந்துச்சுன்னா அப்ளிகபிள், இஃப் அப்ளிகபிள் இருந்தால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எம்ஃபில் டிகிரிக்கு அதே மாதிரி தான். அதோட மார்க் ஷீட்டு ஜென்ரலாக வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்படிலாம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, அப்படிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு கொடுத்துருவாங்க, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எல்லாமே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் கொடுத்தது வந்து இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட்டில் வரும். நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ்ன்றது ஒன்று வரும். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நீங்கள் எல்லாமே இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காவது அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், ஓகேங்களா. விண்ணப்பதாரர்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கீழே இருக்கிற எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா. அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் மூலிமா நீங்கள் ஏதாவது எழுதி வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கான விவரங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோடேஷன் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அது எங்கே எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நார்மலாக உங்களோட அப்ளிகேஷன் லாகின் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இது வந்து உள்ளே போயிருங்க, ஓகேங்களா. ஸோ அதில் உங்களோட டேஷ்போர்ட்ஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ டேஷ்போர்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு அது கீழே வந்து அப்லோடேஷன் டாக்குமெண்ட்ஸ்ன்றது அடிஷ்னலாக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது தனியாக வீடியோ போடுறேன், என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு யூஜி மாடலில் வந்து இருக்கும், உங்களுக்கு ஒரு இமேஜ் மட்டும் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் இருக்கும், இன்னொன்று அப்ளிகேஷன் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டிஸ் வந்து வரும், ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே மேலே உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட நம்பர் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி மோட் ஆஃப் ஸ்டடி என்னன்றது வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கிறது இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யூஜி ஸ்டடி நீங்கள் எதில் வந்து படிச்சிங்க அப்படின்றது கேட்பாங்க. மற்றது இந்த டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு சேவ் ஒன் கண்டினியூ வச்சுன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் போகும், ஓகேங்களா. ஸோ இது தனியாக அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது பொறுமையாக பண்ணுவோம். ஸோ அவசரப்பட வேண்டாம், நம்மளுக்கு 18ஆம் தேதி வரை இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஏனத்தோனம் பண்ணுறது வந்து தவறாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வந்து வீடியோ போஸ்ட் வந்து உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்டு இப்போ நம்ம பார்த்த எல்லாமே
பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி நம்பர். இதே போல இன்ஃபர்மேஷன் வேணும்போது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலில் வந்து பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி நம்பர். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நன்றி.